ஹாய் ஹலோ மக்களே, என் மக்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான ஒரு வணக்கம். நான் எதுக்காக இவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் உங்களுக்கே தெரியும். நீங்களாம் எதுக்காக இவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்கன்னு உங்களுக்கும் தெரியும். நம்ம விஜய் அண்ணா ஜெயிச்சது தான். விஜய் அண்ணா ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே ஆனால் ஒவ்வொரு மக்களுமே இந்த எலெக்ஷன் டைமில் எந்த ஒரு சத்தமும் ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் அமைதியாக போய் வாக்களிச்சுட்டு வந்தாங்க. ஆனால் இந்த வாட்டி நம்ம விஜய் அண்ணாவுக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ பரபரப்பாக மக்கள் இருந்தாங்க அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்குமே தெரியும். ஆனால் அந்த டைமில் ஒவ்வொரு சிலர் சொன்ன விஷயங்கள் எதிர்கட்சியிலேருந்து நம்ம அண்ணாவுக்கு எதிர்கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் இந்த தற்குறி எதுக்காக இந்த எலெக்ஷனில் நிற்க போகுது, இந்த எலெக்ஷனில் நின்று இது என்னத்தை கிழிச்சிட போகுது அப்படின்னு கேட்டவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம அண்ணா என்னத்தை கிழிச்சாரு. ஃபஸ்ட்டு வந்த உடனே அவங்க சீட்டை கிழிச்சிட்டாரு. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னா, ஒரு தாய் தன் கருவில் ஒரு குழந்தைய சுமந்து அதை பெற்றெடுக்கும்போது எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருப்பாங்களோ அந்த தாயும் தகப்பனும் அந்த பெற்றோர்களும், அதை போல் நம்ம விஜய் அண்ணா ஜெயிச்சதை ஒவ்வொரு தாய்மார்களும் ஒவ்வொரு தம்பியும் அக்காவும் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக கொண்டாடிட்டுருக்காங்க. இதில் யாரெல்லாம் அப்படி கொண்டாடிட்டுருக்கீங்க, யாரெல்லாம் அந்த மாதிரி ஒரு தாய் உணர்வையும் ஒரு அண்ணா அக்கா அப்படிங்கிற ஒரு உணர்வையும் நம்ம அண்ணா ஜெயிச்சு வந்ததை யாரெல்லாம் வரவேற்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நானும் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். தெரிஞ்சுக்கிறீங்க, ஒரே ஒரு லைக், ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். பாய். நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஊரே பட்டாசு வச்சு கொண்டாடிட்டுருக்கு. பாய் பாய்.